ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்தியன் ரயில்வேல இருக்க எல்லா ஜாப்ஸ் வந்து ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழியாக தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 08/2024. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் மல்டிபிளாக இருக்கும். அதோட ஜென்ரல் நேம் பார்த்தீங்கன்னா லெவல் 1 குரூப் டி போஸ்ட். ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 32,000+ போஸ்ட் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 22, 2025. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டோட்டல் வேகன்சி வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 32,438. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th. ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அல்லது ஐடியில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரேட்ஸ், அந்த ட்ரேட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10th அல்லது ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்க எல்லா கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியோட ரேஞ்ச் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி லெவல் 1 18,000 per month இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்துங்க, உங்களுக்கு மினிமம் வந்து 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 36 yearsக்குள்ளே இருக்கணும். எந்த டேட் படினா July 1, 2025. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees-உம், எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து 250 rupees வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் பாட்டமில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் இருக்க அந்த கிளிக் ஹியர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயில்டான பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையோட டைரக்ட் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகுது. இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 08/2024. பேஜ் நம்பர் 2 வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு அப்புறம் டைம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆன டேட் வந்து January 22 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 February, அதாவது நைட்டு 12 o'clock கிட்ட வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து செக் பண்ணி முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 days டைம் இருக்கும். 24 February வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில். கரெக்ஷன் விண்டோ பீரியட் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து February 25 March 6 வரைக்கும் இந்த டேஸில், ஸோ இந்த 2 டேட்டுக்கு இடையில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேகன்சியோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. போஸ்ட்டோட நேம் வந்து வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th CPC பே மேட்ரிக்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 7th CPCயில் லெவல் 1 இனிஷியல் பே வந்து 18,000 இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனல் பே எல்லாம் வந்து அலவன்சஸ்லாம் சேர்த்து எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 36 years, January 1, 2025 இந்த டேட்டு படி. ஸோ மினிமம் ஏஜ்லேருந்து இந்த மேக்ஸிமம் ஏஜ் அதுக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வந்து 32,438. இது வந்து அந்த டோட்டல் வேகன்சியோட நம்பர்ஸ். ஸோ இந்த டோட்டல் பேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 67 pages இருக்குது. ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது உங்களுக்கு வந்து எதெல்லாம் பண்ணணும், என்ன படிக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். பேஜ் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அனெக்சர் 7 இருக்குது, கீழே இருக்கும் கடைசியில். அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ டிப்ளமோ டிகிரி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, ஓவர் குவாலிஃபிகேஷன். எக்ஸாமினேஷன் ஃபீ பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 7 இருக்குது. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 500 வந்து 400 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ வந்து எஃபெக்டிவ்லி 100 rupees தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இனிஷியலாக வந்து 250 பே பண்ணணும். அந்த 250 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ எஃபெக்டிவ்லி வந்து 0 தான். எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காது. ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் ஃபீயும் வந்து பே பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 23 வந்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், CBT. அடுத்து வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், PET. இது ரெண்டுலேயும் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், DV. ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது 4மே கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதை பற்றின டீட்டெயில்டான அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ டைமிங் இருக்கும், அப்புறம் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ், அதாவது என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். டோட்டல் வந்து 100 questions இருக்கும். அதில் வந்து டோட்டலாக 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் நெகட்டிவ் மார்க்ஸும் இங்கே இருக்குது. 1/3 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரேங்க் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும், மேல் ஃபீமேலுக்கு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் வந்து டெஸ்ட்டில் நடக்கும், அதே போல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் வந்து க்ரைட்டீரியா அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ரெண்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதில் வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதில் எதுவும் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
பேஜ் நம்பர் 25 வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் வந்து ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அது எந்த பேஜ்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் நம்பர் 25 26 இந்த 2 பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஸ்கேன் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜஸில் இருக்குது. ஸோ 25, 26, 27 செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 36 வந்தீங்கன்னா அனெக்சர் 1 இருக்கும். அனெக்சர் 1, அனெக்சர் 2 இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து இதில் தான் இருக்கும். இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எங்கே வருதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த அனெக்சர் 7 தான் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்னெல்லாம் வந்து போஸ்டிங்ஸ் வந்து அந்த 32,000 வேகன்சிஸில் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அசிஸ்டன்ட் ரிலேட்டட் போஸ்ட் தான். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த லாஸ்ட் காலமில் இருக்குது. 10th அல்லது ஐடிஐ. ஸோ ஐடிஐ வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த இதில் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல்னா அதுக்கு ரிலேட்டடான ஐடிஐ ட்ரேடை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அல்லது 10th என்ன போஸ்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமோ அதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிளில் டீட்டெயில்டாக இங்கே கீழே இருக்குது. அனெக்சர் பியில் வந்து ஒவ்வொரு நேம் ஆஃப் த போஸ்ட்டு அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி வைஸ் அந்த வேகன்சியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் வந்து 10 வேகன்சிஸ்னால் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் எஸ்என்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 442 வேகன்சி இருக்குது. அதில் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ, அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோ, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்னு இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இருக்கும். ஸோ எல்லா போஸ்டிங்க்கும் சேர்த்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற டேபிள் பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க. முதல் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா மும்பை அந்த வெஸ்டர்ன் ரயில்வேல, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், ஹூப்ளி இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியாக போட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 59 இருந்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே சென்னையில் எவ்வளோ வேகன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2694 வேகன்சிஸ் இருக்குது. அது போஸ்ட் வைஸாக இங்கே வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கேட்டகரி வைஸாகவும் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த சதர்ன் ரயில்வே இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த கீழே இருக்க இந்த கிளிக் ஹியர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி அப்ளை இதுதான் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜ். இதில் வந்து இந்த லெவல் 1 போஸ்ட் இதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். மேலே போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. அதில் கிரியேட் அக்கௌண்ட் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் பட்டன். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் வந்து கிரியேட் அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது வேலிடாக டைப் பண்ணிக்கோங்க. 2க்கும் ஓடிபி வரும். இந்த ஓடிபியை கரெக்டாக இங்கே டைப் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு போகும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் அதையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு என்ன ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். இது எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி, இந்த பாஸ்வேர்டு இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் மேலே போய் லாகின் பண்ணுற பேஜ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின், இந்த லாகினில் போய்ட்டு லாகின் பண்ணிடுங்க. ஆஃப்டர் லாகின் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் அப்ளிகேஷன் ஃபீ காமிக்கும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 22, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.